என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி பொது தமிழ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 21 தலைப்பு படிங்க, 40 கேள்விகள் வரும் அப்படின்னு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம பிரிண்டாவும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை நம்ம பாத்தீங்கன்னா கிளாஸாவும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அது முடிய போது இப்போ அடுத்தபடியாக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை எடுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்டா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 லெசன் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இந்த 4 லெசன் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் 4ல இருந்து 5 கேள்விகள் 100% கேட்பாங்க. அதை சும்மா வாயில சொல்லிட முடியுமா? அதுக்கு எவிடன்ஸும் காட்டணும் இல்ல. அந்த எவிடன்ஸ் 2025 குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அந்த எக்ஸாம்ல இந்த 4 லெசன்ல இருந்து 6 கேள்விகள் நேரடியா புக்ல கேட்டிருக்காங்க. அப்படி நான் ஓவர்வியூ காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, இது அப்படியே பாருங்க, நான் புக்ல எந்த ஏரியாவில் கவர் ஆயிருக்குன்னு ஹைலைட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினா பாருங்க, எத்தனை கொஸ்டின் பார்க்கலாம். 1, அதுக்கப்புறம் இது 2வது கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3வது கொஸ்டின் வித் புக் ப்ரூஃபோட இருக்குதுங்க. புக் பேக் கொஸ்டின் இதில் 1, சரிங்களா? 4வது கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 5வது கொஸ்டின். நான் நம்பரும் கொடுத்துருக்கேன். டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, அதோட நம்பரும் கொடுத்துருக்கேன். இது 6வது கொஸ்டின், சரிங்களா? மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நான் பிடிஎஃப் அவங்க கொடுக்குறேன், தாராளமாக கிராஸ் செக் பண்ணி பார்த்துங்க. முதல்ல நான் ஓவர் வியூ சொல்லிடுறேன். ஓவர் வியூ சொல்லிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்படி பொது தமிழில் இந்த தலைப்பு, ஒரு தலைப்பு எடுத்தா அதில் லேட்டஸ்டாக கேட்கப்பட்ட கேள்வி, அதுக்கப்புறம் நோட்ஸு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்படி தான் ஒரு பின் பண்ணதை எடுத்தா படிக்கிறோமா, ஒரு கொஸ்டின் வச்சா அப்படி தூக்கி போடணும். அதே பாணியில தான் ஜெனரல் ஸ்டடீஸும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு 4 லெசன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன லெசன் அப்படின்னு பார்த்தா, அது பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூகறிவியல் புத்தகத்தில் குடிமியலில் ஃபர்ஸ்ட் லெசனாக இந்திய அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வரி வரி வரியாக படிச்சிடணும், சரிங்களா? இந்த இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை அப்படின்னு இருக்கும். இந்த குடியுரிமை பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூகறிவியல் புத்தகத்தில் குடிமியலில் அலகு 2ல் குடியுரிமைகள், அதாவது குடிமக்களும் குடியுரிமையும்னு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சுக்கணும். இதை நீங்கள் ஒன்லைனராக படித்தா கூட நல்லது தான், சரிங்களா? நம்ம அந்த நோட்ஸில் வச்சுருவோம். பட் இந்த ஒரு லெசன் படித்தா மட்டும் போதாது. எது 10th புக்கில், கூடவே 12th புக்கில் அரசியல் அறிவியல் அப்படின்ற புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் லெசனா இந்திய அரசமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் இது 2த்தையும் சேர்த்து படித்தா ஒரு கோர்வுங்க. இது 10th ஸ்டாண்டர்ட், கொஞ்சம் 12th ஸ்டாண்டர்ட், சரிங்களா? அட்வான்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் படிச்சுக்கணும். நான் காமிக்கிறேன் ஏன் அதை சேர்த்து படிக்கணும்னு. ஏன்னா ஒரு கொஸ்டினில் கூற்று 10th புக்கில் இருக்குது, காரணம் இல்லை 2வது கூற்று பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டினும் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஆனால் நம்ம 2 சேர்த்து தான் படிக்கணும். இதான் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? நான் அந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு போகிற காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சரி, அதுக்கு அடுத்த தலைப்பாக பார்த்தீங்கன்னா 2வது தலைப்பாக அதே 10th சோசியல் சயின்ஸில் குடிமியலில் 2வது அழகா நடுவண் அரசுன்னு இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, நடுவண் அரசில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2025 குரூப் 4ல் 2 கேள்வியே கேட்டாங்க. பட் எப்பவுமே வழக்கமாக நார்மலாக பார்த்தீங்கன்னா நடுவண் அரசில் ஒரு கொஸ்டினும் மாநில அரசில் ஒரு கொஸ்டினும் தான் கேட்பாங்க. மாநில அரசில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஆனால் அது லட்சுமிகாந்த் புக்லேருந்து கேட்டாங்க, இந்த புக்கில் கேட்கல. ஆனாலும் நீங்கள் கேட்கலனாலும் நான் அதுக்கு ப்ரூஃப் 1 by 1 காட்டும் போது உங்களுக்கு புரியும். நடுவண் அரசும் மாநில அரசும் ரெகுலராக கொஸ்டின் கேட்பாங்க. பட் இந்த முறை 2025 குரூப் 4ல் நடுவண் அரசுல 2 கேள்வியும் மாநில அரசுல கேட்கல. கிளியரா புரியுதா? இந்த முறை என்ன பண்ணுவாங்க, மாநில அரசுல ஒரு கொஸ்டின் கேட்டு நடுவண் அரசுல கேட்காம இருப்பாங்க, சரியா? அப்படிதான் மாறி மாறி வரும். ஓகே, அப்ப இந்த 2 லெசன் நம்ம படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதாவது நடுவண் அரசும் மாநில அரசும் இதுக்கு இடையில ஒரு பாலம் இருக்கும், கரெக்டா? அந்த பாலத்தை பத்தி சொல்லி கொடுக்குற யூனிட் தான் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவில் யூனிட் 5 அலகு 5ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கூட்டாட்சின்னு இருக்குங்க.
அது இந்த 2 லெசன் நீங்கள் படிச்சுட்டாவே இது அப்படி ஈஸியாக இருக்கும், அதோட கோர்வையாக தான் இருக்கும். சரிங்களா? அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். இப்போ நான் லெசன் லிஸ்ட் பிடிச்சது புரியுதுங்களா? நான் சொல்கிற பிளானு இந்த பிளானில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அழகாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 5 கேள்விங்க. 15 கேள்வி பாலிட்டில் கேட்க போகிறாங்களா, அதில் 5 கேள்வி இதுதான். சரியா? அது அவுட் சோர்ஸை பற்றிலாம் பிறகு பேசிப்போம். இப்போதைக்கு நம்மளுடைய பாயிண்ட், அதாவது நம்ம என்ன இலக்கு, 150 தலைப்பு, 150 கொஷின்ஸ் வரணும் இதானே. அதில் 5 கொஷின் இதில் தாங்க வரும். இப்போ கிளியராக புரிஞ்சிடுச்சா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் இங்கே பாருங்கள், நான் சும்மா ஓவர்வியூ தானே காமிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 186வது கொஷினாக அரசு வழிகாட்டு நெறிமுறை பற்றி சொல்லியிருக்காங்க. இது நம்ம 10th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது, புக் கொடுத்துட்டேன். அடுத்தது நம்ம இது வந்து பாருங்களேன், நான் கொஷின் நம்பரை கொடுக்குற தாராளமாக கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 187வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்னென்னா கூற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் USA போல இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால், இதே 10th சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாருங்க, நான் அந்த பேஜ் நம்பரே கொடுத்துருக்கேன். அந்த இதுவே 186வது பேஜ் நம்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்கெட்டில் மத்திய மாநில அரசுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அப்போ இதானே இங்கே இருக்குது. ஸோ கூட்டாட்சி முறை தான் கரெக்ட், கூட்டாட்சி அரசியலமைப்பு தான். அப்போ கூற்று கரெக்ட். காரணம் இங்கே வந்து ஒற்றை குடியுரிமை வழங்குகிறதுன்றாங்க. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவே தப்பு தான். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல USA போல இரட்டை குடியுரிமைன்றாங்கல்ல, நமக்கு ஒற்றை குடியுரிமை தான். அப்போ இதுவே நம்ம பார்த்தோன்னே சொல்ல தப்பு. அப்போ இங்கே படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் அட்டகாசமாக எழுதிடலாம். கரெக்டா? அப்போ கூற்று கரெக்டு, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் சரியானது. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். கரெக்டா? கரெக்ட். இப்போ அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டின் தான் நான் சொன்ன பாருங்க. 10th புக்கும் படிக்கணும், 12th புக்கும் படிக்கணுன்றதுக்கான ரீசன் இதுதான். என்னன்னா இதுவும் 188வது கொஸ்டினா கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. காரணம், இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் மாற்றம் எதுவும் செய்யாம இதுவரை 100க்கு மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடிப்படையில் அந்த சேஞ்சும் பண்ணல, ஆனா அந்த அரசியலமைப்பு வந்து விதிகள் நிறைய மாத்திருக்காங்க, சட்ட திருத்தலாம் அப்படின்னு 100க்கு மேற்பட்டதை மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி பார்ப்போம். இதுல 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, நான் பேஜ் நம்பரை விட அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். 1.3 இருக்குது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் சிறப்பு கூறுகள்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அப்போ கரெக்டா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டுள்ளது. கரெக்டு, 100% கூற்று கரெக்ட். காரணம் இங்கே இல்லை, இந்த மாதிரி 100க்கு மேற்பட்டதுன்னு இல்லை. ஆனால் நான் இது வந்து 12th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து இந்திய அரசமைப்புன்னு இருக்குல்ல, அதில் புக் பேக்கில் பாருங்களேன், 15வது கொஸ்டினாக கூட்டிருப்பாங்க. கூற்று வந்து இந்திய அரசியலமைப்பு மிகவும் நெகிழும் தன்மை கொண்டது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை அந்த வேர்டு கீவேர்டு வந்து 10th புக்கில் இருக்கு, இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் காரணம் பாருங்க, இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. கரெக்டு. அப்போ இந்த இடத்துல புக் பேக்ல கேட்ட கொஸ்டினை தான் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஸோ நான் இந்த ஒரு கொஸ்டினில் இது மட்டும் இல்லைங்க, கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி சேர்த்து படிக்கணும். ஸோ 10th புக்லேயும் ஃபர்ஸ்ட் லெசனையும் 12th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனையும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களால் முழு மதிப்பெண்ணே வாங்க முடியும். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு லெசனில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க, அதுவும் டைரெக்டாக. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்லேயும் 3 கேள்வி கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. சூப்பரு. நெக்ஸ்ட் இப்போ நடுவண் அரசு மத்திய அரசா, ரைட். இதில் வந்து 135வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், இதுவும் கூற்று காரணமாக தான் இருக்குதுங்க. கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். ஓகே. காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சர் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும்.
நீதிபதிகளை நியமிக்கும் போது அப்படின்றாங்க. ஸோ இது சட்ட அமைச்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணுவோம். அப்போ இது எங்கே இருக்குது? மத்திய அரசு நம்மளுடைய 10th புக்கில் இருக்குது இல்லையா, செகண்ட் லெசன், அதில் இங்கே 2.6ல் நீதித்துறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இங்கே பாருங்களேன், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை, இதை ஹைலைட் பண்ணியிருக்க பார்த்துங்க, நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அப்போ இதில் கூற்று கரெக்டுங்க. கரெக்டா? எஸ், குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றார். அது கீழவே மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதி தலைமையாக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவால தான், குழுவோட ஆலோசனை செஞ்சு தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறார். அப்ப சட்ட அமைச்சர் ஆலோசனை செய்யல, அங்க மூத்த நீதிபதி குழுவை ஆலோசனை செஞ்சுதான் நியமனம் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காரணம் தவறு. டைரக்டா புக்ல இருக்கா? கரெக்டுப்பா, சூப்பர், அவ்வளவுதான், ஈஸி இல்ல. நெக்ஸ்ட் 137வது கேள்வி, அடுத்த கேள்வியாவே கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது 60ன்றாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க, அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்கு குறைந்தபட்ச வயது 35ன்னு சொல்றாங்க. மேலவை உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தபட்ச வயது 30ன்னு சொல்றாங்க. கீழவை உறுப்பினர் ஆகணும்னா குறைந்தபட்ச வயது 21 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வயதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். இதுவும் இந்த புக்கில் தான் இருக்கு, அங்கங்க செதறி இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 35 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் யாரு? குடியரசுத் தலைவராக நிற்க. இங்க என்ன கேள்வி? எஸ், அப்போ 2வது கரெக்டுங்க. சரியா? 2வது கரெக்ட், ஏன்னா இங்க சரியானது தான் கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது கீழே இங்க பாருங்களேன், அது பாருங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உட்பட இதர நீதிபதிகள் 65 வயசு வரை பதவி நீடிக்கலாம். அப்ப ரிட்டையர் வயசு 65. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 60ன்னு சொல்றாங்க, பட் 65. கரெக்டா? அப்ப இது தவறு. இங்க சரியான நீ தான் கேட்டாங்க, 1 தவறு 2 சரின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல இங்க பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க? மேலவை உறுப்பினர்கள் 30 வயசு இருக்கணும். கரெக்ட். இதை பாருங்க, மேலவை உறுப்பினர் வயசு 30 இருக்கணும். சரிங்களா? அதான் மாநிலவைன்னு சொல்லுவாங்க, மேலவை கீழவை. கரெக்டா? அதுக்கப்புறம் மக்களவையில் 25 இருக்கணும். ஆனா இங்க கீழவையில் 21ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4வது தவறு, 1வது தவறு, 2, 3 சரி. 2, 3 சரி, ஆப்ஷன் சி தான் சரியானது. டைரக்டா புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும்னு நம்புறேன். கரெக்டா? கரெக்ட். இப்ப அடுத்த கேள்விங்க. அடுத்தது இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, நம்ம 12th புக்ல இந்தியாவின் கூட்டாட்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லெசன்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 136வது கேள்வி பாருங்க. மாநிலங்களுக்கு இடையிலான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புன்சி குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியார் குழு, வெங்கட செல்லையா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தாங்க பாருங்க, இதுல இந்திய கூட்டாட்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட்லயே இருக்குதுங்க, ஒரு டேபிள் போட்டு மத்திய மாநில உறவுகளின் குழு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக சீர்திருத்த குழு, அது நமக்கு இல்லை, கொடுக்கவே இல்லை. ராஜமன்னார் குழு, இங்க ராஜமன்னார் குழு இருக்கு, ஏன்னா இவங்க வருஷப்படுத்தி தான் கேட்குறாங்க. ராஜமன்னார் குழு தான் ஃபர்ஸ்டா வருவாப்புல. அடுத்தது சர்க்காரியார் குழு, சர்க்காரியார் குழு எங்க இருக்கு? 3வது, அது 2வதா வரும். கரெக்டா? அப்புறம் புன்சி குழு, புன்சி குழு முதல் கொடுத்துருக்காங்க, அவர் 3வதா வந்துடுவாரு. அதுக்கடுத்தது வெங்கட செல்லையா குழு, அது 4வதா வந்துடுவாங்க. சரிங்களா? இங்க 5 குழு கொடுத்துருக்காங்க, ஆனா அவங்க கேட்டது 4 தான். சரிங்களா? அப்படி பார்த்தா என்ன கரெக்டா? 2, 3, 4, 1 கரெக்ட். அவ்வளவுதான், புக்ல இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்களா? அப்போ இப்படிதான் இந்த பிளான் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா 15 கேள்வியில மினிமம் 5ல இருந்து 6 கேள்வி அழகா ஆட்டையை போட்டுடலாம். சரிங்களா? இதுக்கான நோட்ஸ் தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். இதுல பர்ஃபெக்டா குரூப் ஒரு தரத்துல கொஸ்டின்ஸை வச்சு தான் நம்ம கிளாஸும் எடுக்க போறோம், உங்களுக்கு நோட்ஸாகவும் கொடுக்க போறோம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிளான். ஓகே, புரியுதுங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம சொல்லிடுங்க. சரி, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டுட்டு வரோம். அது கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் பெருசா ஒன்றும் இருக்காது சாமி. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் டவுன்லோடுன்னு எழுதியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் விடும், 10, 9, 8ன்னு 10 செகண்ட் தான், ரொம்ப கிடையாது. 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு வரும், வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா?
கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதான் ப்ளூ பிரிண்டோட ஃபஸ்ட்டு கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மொத்தம் 6 யூனிட் கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு யூனிட்டாக செலக்ட் பண்ணி அதில் எதெல்லாம் படித்தா புக்கில் எதெல்லாம் படித்தா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. நமக்கு 75 கேள்வி ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்க போகிறாங்க. சரியா? இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்வியில் 50 கேள்வி புக்கில் தான் கேட்பாங்க. அந்த 50 கேள்வி எங்கே கேட்குறேன் அதை முதல்ல முடிப்போம். சரிங்களா? அப்புறம் 25 கேள்வி அவுட் சோர்ஸ் போமா, அது எப்படி போகுது அது ரெண்டாவதாக யோசிப்போம். முதல்ல 50கே ரெடி ஆகாமல் அவுட் சோர்ஸுக்கு எதுக்கு போகணும், அது நம்மளுடைய வேலை உறுதித்தன்மை குறையும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 50 கேள்வி முதல்ல நான் ரெடி ஆகிட்டேன், புக்கில் எங்கெங்க கேட்பாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மீதி 25 கேள்வியில் ஒரு 10லேருந்து 15 கேள்வி நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து படிச்சு முடிச்சிட்டாவே கிட்டத்தட்ட நம்ம கட் ஆஃப்குள்ளே வந்துடுவோம், வேலை உறுதியாகிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பிளான் அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் படிக்க நம்ம அந்த ஸ்கோரிங் பாயிண்ட்டுக்கு போக போக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம சொல்கிற மாதிரி தான் கொஷினும் வரும். கன்ஃபார்மாக நீங்கள் வேலைக்கும் போகிறீங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.